ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன உன்னால எழுந்து நிக்க கூட முடியலையா? என்கிட்ட சொல்லு சரான்கோ. கடந்த 6 மாசமா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தது சொல்லு. நான் உன்னை என் சிஷ்யன் ஆக்குனதுக்கு அப்புறமா உன்னோட வாழ்க்கை இதை நம்பி இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணாதன்னு சொன்னேன். ஆனா உன்னோட ஸ்கில்ஸ் எதுவுமே இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இல்ல. உன்னை இப்பவே டோஜோல இருந்து விலக்கி வைக்கிறேன். இங்க எப்பவுமே திரும்பி வந்துடாத. பாங் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவரோட ட்ரைனிங்கை ஃபுல்லா கான்ட்ராக்டா மாத்திட்டாரு. ஆனா மாஸ்டர் தான் என்கிட்ட எப்பயுமே பாசமா நடந்துப்பாரு. ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தாண்ணா. எனக்கு எதுவுமே தெரியாது. வாங்கண்ணா, எஸ் கிளாஸ் ஹீரோ சில்வர் ஃபேங் தானே? நீ பேசி முடிச்சிட்டனா சொல்லு, நாம கொஞ்சம் விளையாடலாமா? இப்ப நிறைய பேர் இங்க இருக்காங்களே. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது காருவ சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். என்ன காருவா? அவனதான் மாஸ்டர் டோஜோல இருந்து வெளில அனுப்புனாரு. ஆனா எதுக்காக? ஓ அப்படியா? கேட்கலாம் உனக்கு அவனா விஷயம் இருக்கும். தெரியாதுன்னு நினைக்கிறேன். பேங்கோட முன்னாள் ஸ்டூடெண்டா இருந்த காருவ அசோசியேஷன்ல இருக்கிற வாண்டட் லிஸ்ட்ல அவனை வயலண்ட் மான்ஸ்டரா சேர்த்திருக்காங்க. பாங் அவனை பிடிக்கிறதுக்காக தானாவே இறங்கி போயிருக்காரு. காரு ஒரு மான்ஸ்டரா? அது மட்டும் இல்லாம அசோசியேஷன் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு விஷயம் நடந்தது. ஆனா அவங்க இத பத்தி எதையும் வெளியே சொல்லல. ஒருவேளை இது ஒரு யுத்தமா மாறினா பிரச்சனை நம்ம கண்ட்ரோலை மீறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுக்காக கூட பாங் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை மாஸ்டர் பாங் என்ன வேஸ்ட் நினைச்சிட்டாரோ? மாஸ்டர் சைதாமா பாங்கோட நடவடிக்கையை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அந்த வயசானவரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. சில்வர் ஃபேன். உண்மையாவே இந்த பேரு ஹீரோக்கு நல்லா இருக்கே. ஆனா அந்த கேபிள் பால்டியை விட இது நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தான் சுத்தமா புரியல. முதல்ல நீ யாரு? மாஸ்டர் சைதாமா, இவனோட பேர் தான் சராங்கோ. இவன் பாங்கோட நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நீங்க இவனை பார்த்திருக்கீங்க. கிளாஸுக்கு போனீங்க. நீ மாஸ்டருக்கு இனிமே நான் ஒரு சுமையா இருக்க கூடாது. கண்டிப்பா மாஸ்டருக்காவது நான் காராவை நிறுத்தி ஆகணும். அதுக்காக நான் அவனை ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாலும் என்னால அவனை. ஏய் நீதான். கரெக்டா வந்தான். நீ ஹீரோவா என்ன? சி கிளாஸ் ரேங்க் 1 மூமைன் ரைடர். அப்ப வேட்டதா? என்னது வேட்டையா? ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை பார்த்தா என்னோட ரசிகர் மாதிரியும் தெரியலையே. என்னோட மான்ஸ்டர் அவதாரத்தை முழுசா முடிக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு எளிதா தேவை. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இவன் தான் உனக்கு கண்டிப்பா தெரியுமா? ஆமா, இவன் தான். இப்போ உன் நேரம் முடிவுக்கு வந்துருக்கு. என்ன பழி வாங்குறதுக்காக வந்தியா? டேங்க் டாப் வெஜிடேரியன். ஏற்கனவே உன் வாழ்க்கை அந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருந்தது. இப்ப அதுவும் போச்சா? உன்னோட முட்டாள்தனத்துக்கு அளவே இல்ல. உன் கூட வந்தவங்களும் யாரும் உயிரோட போறது இல்ல. சாவு. யாரையாது? என்னது இது? என் ஃப்ரெண்டுக்கு தொல்லை கொடுத்தன்னு கேள்விப்பட்டேன். எஸ், இந்த பேசிட்ல கல்லு விட்டு எஞ்சாரு அவரு. பெரிய பெட்டதா சிக்கிருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி அடிக்க போறேன்னு பாரு. ஒரு டூ முன்னாடி சப்பையா தெரிஞ்சாரு. இங்க மாஸ்டர் மாஸ்டர் டேங்க் டாப்போட டேக்கிள். நிறைய மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்கிறதுக்கு இந்த மூவ் தான் யூஸ் பண்ணுவாரு. அவனை அடிங்க மாஸ்டர். அந்த முட்டாளால இந்த அடிக்கு நிக்கவே நிக்கிறானே. அண்ணா பாத்தீங்களா, இதையும் எதிர்த்து நிக்கிறான். டேய் தம்பி, இங்க இருந்து ஓடுறதுக்கு ரெடியா இருந்துக்கோ. அடப்பாவி. இவன் உண்மையிலேயே மனுஷன் தானா? உங்களோட எல்லா வேலையும் சரியா முடிச்சு வச்சிட்டீங்களா? நான் இந்த உலகத்துல தனியா இருக்கிற ஒரு வயசான ஆளு. அப்படியே உங்கள மாதிரியே. மறுபடியும் வேடிக்கையா பேசுறியா? என்னோட 100கணக்கான சிஷ்யர்களை இப்பதான் வழி அனுப்பி வச்சேன். உங்க தம்பிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க இல்லையா? இதை விட பெருசா வேற என்ன வேணும் அண்ணா? அவனை இப்போ நிறுத்தலன்னா கண்டிப்பா அவன் ஒரு நாள் என்னோட டோஜோவுக்கு வந்து நிற்பான். அதனாலதான் நான் இப்ப வந்தேன்.
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இவ்வளவு நாள் கழிச்சு அவன் எவ்வளவு பலசாலியா இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அவன் அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்ததுனால தானே நீ என்ன கூப்பிட்டுருக்க. வளர்றாங்களே அவன் தான். அவன் மாஸ்டரோட அடிக்கு உயிரோட இருந்தப்போ நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். இந்த சண்டை ரொம்ப நேரத்துக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். வேலை சைக்கிள் ஹீரோ. மனுஷன்றது நல்லாவே தெரியுது. அப்படி இருந்தும் ஏன் இந்த நொடியை அவனை கொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. துரதிர்ஷ்டவசமா நீ சாக போற. தயவு செஞ்சு நிறுத்துங்க. மொமெண்ட் ரைடர் நீயா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோவா இருந்துகிட்டு உங்களால எப்படி ஒரு மனுஷனை கொல்ல முடியுது? இந்த சண்டையில நீங்க ஐயோ. ஜெயிச்சிட்டீங்க. அவன் தான் ஹீரோ மேல கைய வச்சது. இது அவனோட தப்பு தானே? போதும் நிறுத்துங்க. அவன் சொல்றதும் சரிதான். நான் மனுஷங்க கூட இப்படி சண்டை போடுறதுக்காக ஒண்ணு டேங்க் டாப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. நீ நல்லா கவனிச்சுக்கோ. யாரையும் காயப்படுத்த கூடாதுங்கிற பாடமா இதை எடுத்துக்கோ. நான் கிளம்புறேன். பிரச்சனை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி சொல்லுவேன் நினைச்சீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கொலை பண்ணுவேன். That's too bad, but expected. You die right here, right now. நம்மால் தான் அடி வந்திருக்கு. இந்த ஸ்டைல யூஸ் பண்ணா அந்த கிளம்பு ஞாபகம் வரும்னு இவ்வளவு நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். ஆனா என்ன பண்ண? வாங்குற மாதிரி நடிச்சுக்கிறான் அவ்வளோ நேரம். Imagine that. A Class S hero down on his knees. Don't think you've won. You caught me off guard is all. Shut up and stay right where you are. இவனுக்கு நம்மால் தான் வரணும் போல To இருக்கு. see Garo the monster murder all your bros. Garo. Oh no! He's that human who calls himself a monster! No, please, don't do it! Leave him alone! ஏறி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். யோ 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 யோ. கூடாதுன்னு தத்தானே. Which one of you is next? நீ சண்டை போடுற ஸ்டைல் எப்படி இருக்கும்னு நல்லா பார்த்துட்டேன். கதை முடிஞ்சது. Tank top master. Right. All that's left is a little cleanup. You cocky scumbag! Let's see how you do against the whole legion of tank tops! ஆனா ஓலம். You're a disgrace to the dojo! Take this, Mr. Flowing Water Crush! It seems we have arrived too late. Truly a horrible sight to behold. ஏய் பாங், அவன் அடுத்தது எந்த இடத்துக்கு போவான்னு உன்னால யூகிக்க முடியுமா? உன்னதான் பாங். Jaranko. ஹீரோ ஹண்டர் டேங்க் டாப் மாஸ்டர் தோக்கடிச்சிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். வாய்ப்பே இல்ல. கிளாஸஸ் ஹீரோவை தோக்கடிச்சிட்டானா? டேங்க் டாப்போட சிசியர்களையும் உமன் ரைடரையும் செமையா போட்டு அடிச்சிருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. அவன் எஸ் கிளாஸ் சி கிளாஸ் ஹீரோஸை தான் வேட்டையாடிட்டு இருக்கான். நாம அவனை என்ன பண்ண போறோம்? நம்ம தைரியமா இந்த விஷயத்தை எடுக்குமா? நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஹீரோ ஹண்டரை புடிச்சிடலாம். சரியா சொன்னேன். அவன் கிளாஸ் எஸ்ஐயே தோக்கடிச்சிட்டான். உங்களுக்கு இது புரியலையா? நம்ம பயப்படுற மாதிரி அவன் மான்ஸ்டர் கிடையாது, சாதாரண மனுஷன் தான். ஆனா அவன் சில்வர் ஃபேங்கோட முன்னாள் சிஷ்யன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால என்ன? எனக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும். உன்னோட ஆப்போனன்ட் இப்படி குத்த வந்தானா நீ இப்படி குத்தணும். அதுவே இப்படி வந்தானா அவனை இப்படி தடுக்கணும். உன் முன்னாடி இப்படி வந்து நின்னானா நீ அவனை இது வந்துட்டான். என்ன பாக்குறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சைதாமா. உள்ளேன் ஐயா. இந்த பழத்தெல்லாம் நான் அங்க வைக்கட்டுமா? சரி, கண்டிப்பா. டேய். எனக்கு இல்லையா? ஹீரோஸ் அசோசியேஷன் நியூஸ் பேப்பர்லாம் உன்னை பத்தி தான் போட்டிருக்காங்க தெரியுமா?
அவனை பார்த்தா பாவமாவே இல்லையா? எல்லா ஹீரோஸையும் அடிச்சு போட்டுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் தான். நீந்தா வாழைப்பழம் சாப்பிடு. அவனும் ஒரு மனுஷன்தான். என்ன? தன்னை மான்ஸ்டர்னு சொல்லிக்கிற ஒரு மனுஷன்தான். ஆனா ரொம்ப பலசாலியா இருக்கான். உண்மையாவே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன்தான். ஃபிஷ் மான்ஸ்டரை விடவா ரொம்ப பலசாலியா இருந்தான்? ம் ஆழ்கடல் ராஜா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இவன் ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கான். அவனோட மூவ்ஸ் இருக்கு, பார்க்கும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் மாதிரி இருக்கு. சில்வர் ஃபேங் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டரை தான் வளர்த்து விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம பேசும்போதே முந்திரி கூட்டமே உள்ள வந்தாரே, இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அட சும்மா இருங்க, இவர் தான் டேங்க் டாப் மாஸ்டர் எஸ் கிளாஸ் ஹீரோ. ஓஹோ அப்படி. ஆமா ஆமா, இவர் தான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தனே. இவருக்கு தான் அதிகமா அடி விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? அதுக்கு பதிலா நான் நல்லா சண்டை போட்டேன்னு சொல்லலாம்ல. ச்சே, இந்த மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட தோத்து போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட பாதை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். மார்ஷல் ஆர்ட்ஸா? என்ன வாழைப்பழம்? ஓ, ரொம்ப நன்றி. சரி ஓகே, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? ஹே சின்ன பையா, காத்து மாதிரி வந்து உட்காந்து நீ இன்ட்ரெஸ்டிங்கான புக்கை தான் படிச்சிட்டு இருக்க போல. இவர்தான் இன்னும் பார்த்தா உனக்கு எப்படி அடிக்கணும்னு ஹீரோ தோணுது. கிங். ரொம்ப பலசாலியானவர். அப்புறம் இவர் தான் லைட்டிங் கெஞ்சி ஹே கிளாஸ் ஹீரோ. என் வீடு இருக்கிற இடத்துல இவர் எப்பவுமே பெட்ரோலுக்கு வருவாரு. பாத்தியா அவரோட ஆட்டோகிராஃப்? அவரோட ஆட்டோகிராஃபா? எனக்கும் அவரோட ஆட்டோகிராஃப் வேணும். அதனால அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா. உங்களுக்கும் ஹீரோஸ்னா ரொம்ப பிடிக்குமா மிஸ்டர்? இந்த ஹீரோ அல்மனாக் பார்க்கவே கூலா இருக்கு. அதனால ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த புக்கை எனக்கு கொடுக்கறியா? என்னது? என்னால இது கொடுக்க முடியாது. அட என்னப்பா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? நானும் சகஜமா பேசுனேன். இத பாரு, மான்ஸ்டர்ஸ் கூட இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த புக் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எதுக்கு இந்த மான்ஸ்டர் இருக்கிற பேஜை பாக்குறீங்க? பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். பயங்கரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஹீரோஸை விட இவங்க தான் சூப்பரா இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சுத்தமா டேஸ்டே இல்ல. அட என்னப்பா, என் பேரை இந்த புக்ல போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹீரோவா ஆக ஆசைப்படுறீங்களா? எனக்கும் அதே வில்லன் ஆசைதான். ஆக ஆசைப்படுறேன். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நான் ரொம்ப மோசமா இருப்பேன். நல்ல விஷயத்துலயும் தான். நீயும் நல்லவனா இல்ல மிஸ்டர். சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த அல்மனாக் படி ஏ கிளாஸ்ல இருக்க கோல்டன் பால் இந்த நேரத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருப்பான். நான் வரேன்டா குட்டி பையா. பெட்ரோல் பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருங்க தேடி மிஸ்டர். வேட்டையாடுறான். கண்டிப்பா. அப்புறம் என்ன மிஸ்டர்னு இன்னொரு வாட்டி கூப்பிடாத. எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வயசாகல. எதனா சொன்னீங்களா மிஸ்டர்? பேசாம வீட்டுக்கு போடா. உண்மையிலேயே அவன் ரொம்ப சுலபமா நான் கொடுத்த ஒவ்வொரு அடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவனை நான் எப்படி தாக்குறேங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். His moves reflect his opponent's power back at double strength. Normal people are target Pressure வைக்கிறேன். points, joints, any weaknesses. Where he strikes, you suffer a loss of physical function. Most monsters rely on their immense strength and size, which they unleash with extreme violence. But Garo is different. His techniques are devised for breaking humans. In other words, he's built for the sole purpose of defeating heroes. மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தாத்தா சண்டை என்னத்தையோ போடுறதுக்கு உருவாக்கி ஆள் வச்சு. வேணுமா? கேட்கவே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கே. வேற என்ன தெரியும்? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ உங்களோட பேர் என்ன? சம்போவா? என்னோட பேரு சாராங்கோ. என்ன மோடா, இந்தா உனக்கு வாழைப்பழம் தரேன். அதை ஏன் அங்க வைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா மாஸ்டர் பாங் கிட்ட தான் கேட்கணும். அவருக்கு தான் உங்களை பிடிக்கும் போல இருக்கே. அப்படிலாம் இல்லடா, ஒருவேளை அவர் கூட சண்டை போட்டு அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? நீ என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுற. புதுசா வந்த நீ மாஸ்டர் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போக முடியாது. முதல்ல நீ பேசிக்க கத்துக்கோ. இல்ல அதுக்கு முன்னாடி உன்னோட ஸ்டாமினாவை பார்க்கணும். படிக்கட்ட 100 வாட்டி ஏறி இறங்கினா சரியா இருக்கும். இல்லனா டோஜோவை க்ளீன் பண்றதுல இருந்து ஆரம்பி. உனக்கு யாரையும் தெரியலனா பேசாம விட்டுரு. நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் நில்லு. நான் ஒரு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக சைன் பண்ணியிருந்தேன். அதுக்கான டிக்கெட் இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தோ இருக்கு. ஆனா கசங்கி போயிருக்கே. நான் சண்டை போறதுக்காக டிக்கெட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அந்த டிக்கெட்டை உனக்கு கொடுக்குறேன். இந்த டிக்கெட்டை வச்சு உன்னால உள்ள போக முடியும். அங்க நடக்கிற மேட்சஸ் எல்லாத்தையும் பாரு. அங்க எப்படி சண்டை போறாங்கன்னு பார்த்து கத்துக்கோ. தேங்க்யூ. இது நீ எனக்கு கொடுக்குறியா சாராங்கோ? ஆமா, எனக்கு அடிபட்டிருக்குல்ல. இதுல வின் பண்ணா 3 மில்லியன் போட்டிருக்காங்க. ஆமா, அது பெரிய டோர்னமெண்ட்ல. நீ கலத்துக்காத. மணி 3 மில்லியனா? போகாத. எனக்கு பதிலா அதுல சண்டை போட முடியாத, அதை தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு கேட்டுச்சா? நீ தானே ஏ கிளாஸ் ஹீரோ மறைக்குதே. ஐயோ
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியில வரீங்களா? நான் இங்க உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. என்ன காரியம் பண்ண? எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? பக்கத்துலயே பார்க்கிங் லாட் இருக்கு, நாம அங்க போய் தனியா பேசலாம். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். கத்துக்குட்டிங்கெல்லாம் பெரிய ஹீரோங்க கூட சண்டை போடுறதெல்லாம் சகஜமாயிடுச்சு. உன்னோட தைரியத்தை பாராட்டுறேன், ஆனா கடைசியா சொல்றேன், இப்பவே ஓடி போயிடு, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். Quiet down. I'm not drunk, but you're. இன்ஃபர்மேஷனே வெளியே சுத்தலையா? நீ ஒன்னும் அந்த அளவுக்கு அலாட்டாலாம் இல்லையே. ஹீரோ ஹண்டர், டேங்க் டாப் மாஸ்டர் எப்படி ஒன்ன மாதிரி ஒரு லூசு பையக்கிட்ட தோத்து போனா. ஒன்ன தோக்கடிக்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. அதனால உன் கதையை சீக்கிரமே முடிச்சிடுறேன். அப்புறம் போய் என் வேலையை பாக்குறேன். என் கையசைவை வச்சு நான் எந்த பக்கம் குறி வைப்பேங்கிறத கணிச்சிட்டான். அப்படின்னா இதை தொடர பார்க்கலாம். நல்லது, பெருசா எந்த சேதாரமும் உனக்கு ஆகல. இது எப்படி இருக்கு? ஹீரோஸ்லாம் உண்மையிலே ரொம்ப அற்புதம் இல்ல? வாங்குற மாதிரி நடிக்கிறான். I'd say it's about your coordination being off because you're hammered. அந்த ஷாட்டை வச்சு என்ன அடிக்க முடியலன்னா உன்னோட கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அத பத்தி நீ கவலைப்படாத, என்கிட்ட நிறைய பால்ஸ் இருக்கு. ஷேப் மெமரி கோல்டன் புல்லட்ஸ், மல்டி ஷாட், கில்லர் அட்டாக், கோல்டன் பிரேக் அவுட். He's dodging all that with minimal movement. This guy's on another level. Still, I got one last shot. Better make it count! So what do you think? Ain't monsters incredible? இப்போ உன் கதை முடிஞ்சது, செத்துரு. I didn't see you in the pub for our rendezvous, so I thought perhaps you'd forgotten about our drink. A-class hero Spring Mustachio. என்ன தெரிஞ்சு வச்சிருக்க சந்தோஷம். அப்புறம் எல்லாரும் சொல்ற அந்த ஹீரோ ஹண்டர் நீதானா? சரியா சொன்னீங்க. என்ன கண்டுபிடிச்சதுக்கான பரிசு உங்களோட மரணம். அவனோட வலது கால் பயங்கரமா அடிபட்டிருக்கு. அப்படின்னா காலை வச்சு அவனால சண்டை போட முடியாது. நல்லது, அதுதான் அப்ப அவனோட பலகீனம் இல்ல. அப்புறம் ஓ கதை என்ன? அவ்வளவு பெரிய பால வச்சிருக்க, உனக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டமா இல்லையாங்கிறத பாத்துடலாமா? Checkmate, old sport. எல்லாத்தையும் நல்லா கூந்து கவனிச்சிடுறான். Oh yeah? I think not. Didn't you know? Your fancy moves are listed in the Hero Almanac. உங்களோட ஆயுதமும் பேட்டர்னும் தெரிஞ்சா போதும், கதை முடிஞ்சிரும். ஏய், ரொம்ப திமிரா பேசாத. உன்னால எல்லா நேரமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும்னு நினைச்சுக்க. கவலைப்படாத, சக்திசாலியா மாறிக்கிட்டே இருப்பேன். You can take me down, go for it. Till then, I'll be as cocky as I want. ஹீரோ அசோசியேஷன்ல இருந்தா நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமாமே, அப்படியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது செல்லம். உண்மையிலே இந்த நாட்டோட அமைதியை பாதுகாக்கிறதுக்கு நிறைய செலவாகும். அதனால காசை சம்பாதிக்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் எப்படி வாங்கி கொடுத்தீங்க? நீங்க நம்ம இடத்தையும் அதிகமா செலவு பண்ணீங்களே. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஹீரோ அசோசியேஷனுக்கு டைரக்டரா இருக்கிறேன்னா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு செலவு பண்றது தப்பு இல்ல. எங்களை மாதிரி கெட்டதை எதிர்த்து சண்டை போடுறவங்களுக்கு எல்லாம் உங்க கூட வெளியே வந்து சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸ் ஆகுங்க. டெய்லி இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆக விரும்புறீங்களா? சரியா சொன்ன. அடுத்த வாட்டி நான் வரும்போது ஹமாய் மாஸ்க கூட்டிட்டு வரேன். என்னது? உண்மையாவே அவரோட பெரிய ஃபேன். I'll introduce you for a kiss on the cheek. I don't know. That seems kind of fishy. You really mean it. அப்புறம் எனக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். I'd be happy to put a kiss on your cheek. அதையும் போட்டு அடிக்கும் போது இருந்த சந்தோஷம் இப்ப கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குதே. கெட்டதை எதிர்த்து சண்டை போடுறானுங்களா? பேசிட்டு இருக்கான். ஓகே, ஒரு வழியா வந்துட்டோம். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என் பின்னாடி வந்துட்டு இருந்தானா? ஒருவேளை இவனும் ஹீரோவோ? இதுக்கு முன்னாடி இவனை பார்த்தது இல்லையே. புதுசா வந்திருக்கவன் போல. என்ன பிடிச்சி ரேங்க் வாங்கணும்னு பாக்குறான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்துச்சு? என்ன பண்றோம்னு உனக்கு தெரியுதா? என்கிட்ட இருந்து திருட வந்திருக்க. ஷாப்பிங் பண்ணும்போது தொந்தரவு பண்ண.
மண்டையிலே ஒரு கொட்டு. எனக்கு இது பிடிச்சிருக்குங்க. அது வெறும் 3000 ரூபாய். என்னங்க இவ்வளவு சொல்றீங்க? ஏய் விக்கு. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கா? அவ்வளோ மோசமா இல்ல மாஸ்டர். இவர் இந்த அளவுக்கு வந்துட்டாரா? டேய் அப்படிலாம் இல்லடா. நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னோட வாழ்நாள் ஃபுல்லா. டாக்டர் கசினோ, நான் ஜெனோஸ் பேசுறேன். ஒரு எமர்ஜென்சி வேலை வந்திருக்கு. இல்ல மாஸ்டர், சைதாமோட நிலைமை ஏதோ சரியில்லைன்னு தோணுது. நம்ம அன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் ஹேர் ஃபைபர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை ஒருத்தருக்கு பெர்மனண்டா இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சரிதான், அது இப்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஹேர் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, அப்ப இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்ப அவைலபிளா இருப்பீங்க? நாம அதை சீக்கிரமா பண்ணி முடிக்கணும். அடுத்த வாரம் வெனஸ்டேவா? ஓகே. ஆமா, நானும் அங்க இருப்பேன். எனக்கு புரியுது. அரேஞ்ச் பண்ணி வச்சிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மாஸ்டர் சைதாமா, அடுத்த வெனஸ்டே நீங்க எப்படி ஃப்ரீயா தானே இருப்பீங்க? ஒருத்தங்கிட்ட கேட்காம ரீஇன்ஃபோர்ஸ்டு ஹேர் ஃபைபர்ஸை இம்ப்ளான்ட் பண்ண முடியாது. நான் இதை ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டுக்காக யூஸ் பண்றேன். சரான்கோ மாதிரி. இது இன்னைக்காச்சே? ஆமா. சரி, அப்ப நாங்க போயிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். கப்பு தம்பிச்சிருங்கடா முதல்ல. இன்னைக்கு எபிசோடே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காரம். அவனை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அவனை என்னன்ட்டு யோசிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஹீரோஸை அடிக்கிறான் பண்ணுறான்றப்போ அந்த ஃபீல் தான் இருந்தது. நம்ம சைக்கிள் வர குறுக்க வரும்போது பக்குன்னு ஆகி போச்சு. ஐயோ அவங்களே போட்டு அந்த பாட்டு பாட்டுறான், ஈஸியாக வச்சுருவேன் பார்த்தா நல்ல வேலையை அவங்க வந்தாங்க. வந்து அடி வாங்குறப்போ ரத்தம் வந்துச்சு அப்படின்றப்போ ஓகே அந்த அளவுக்கு இல்லை போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ் ரேங்க்கு வந்து சமாளிச்சிருவான்னா வாங்குறான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஐயா எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டு சரி அப்படியே இருந்தாலும் நம்ம சைக்கிளரை வந்து தடுத்தான். இது வந்து ஈக்குவலாக இல்லடா, நீ அடிக்கிற, அது தப்புன்னு சொல்லி தடுத்தானே. அவனை கொஞ்சம் நோட் பண்ணுவான்னு பார்த்தா அப்பயும் போட்டு அவனையும் புரட்டி எடுத்துட்டான். ஸோ அந்த ஈவையருக்கும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு குட்டி பையன்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப சாதாரணமாக ஏதோ நம்ம சைதாமா மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த சகஜமாக பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு சைதாமா மாதிரியே தெரிஞ்சான் அந்த இடத்துல மட்டும் எனக்கு உட்காந்து பேசினேன். ஸோ நார்மல் பீப்புள் கிட்ட அவன் எந்த இதுவுமே வச்சுக்கிற மாதிரி தெரியல. வெறும் ஹீரோஸ் அவங்க தான் டார்கெட். அண்ட் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க மட்டும்தான் டார்கெட் பண்ணுறான். பப்ளிக் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டீமனாக இருக்கான், ஒரு ஃபீல் இருக்குன்னா அது நமக்கு தெரியும். பட் இது அப்படி இல்லை, மனுஷனாக தான் இருக்கான், ஒரு நார்மல் இதுவாக நடந்துக்கிறான். நான் இவங்களை பார்த்தா மட்டும்தான் வெறியாகிறான்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டவுட் எனக்கு இருந்தது. நான் வந்து போன எபிசோடே இதுக்கு ஸ்டார்டிங் கேட்கலான்னு நினச்சேன். ஒரு வேளை அந்த தாத்தா அமுச்சு விட்டார், அவனாக இருப்பானோ டவுட் இருந்துச்சு. பார்த்தா அவன் தான். ஸோ அவர் உருவாக்குனது என்னையா பண்ணி வச்சுக்கிறேன்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்தாங்க. இவ்வளோ இதுவாக இருந்தது. ஆனாலுமே எனக்கு வந்து சைதாமா முன்னாடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அடித்தா ரத்தம் வருதுன்றப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே அப்படின்ட்டு. இருந்தாலும் இவங்க எல்லாரோட பவர் அந்த ஏலியன் அதை விட அவன் கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்சான்றப்போ ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் இங்கே ஃபைனலில் நான் நினச்சேன் இது கொஞ்சம் லாஸ்ட்டாக வாங்குவான்னு பார்த்தா திடீர்னு வந்து அவனே நின்ட்டான். அவன் ஏதோ அங்கே போய் விக் வாங்க தான் வந்தான். இவனே குறுக்க வந்து வாய் விட்டு வாங்கிக்கினான். வேற மாதிரி சம்பவம் அது. ஸோ ஒரு செகண்ட் அவனுக்கு ஷாக் வச்ச மாதிரி இருக்குல்ல, யாரா அப்படின்ற மாதிரி வந்தப்போ எல்லாருமே அதிர்ந்துட்டாங்க. தாத்தாவோட அண்ணெல்லாம் வந்து இறங்கிட்டாரு. ஐயோ அவன் வந்திருக்கானா நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் இறங்குறப்போ சீரியஸாக தெரிஞ்சது. பட் அடி பலம் தான். அடிக்கும் போது சைதாமா ஷோல்டர் அடிக்கும் போது சைத்தாமே ஒரு அடி கீழே இறங்கினான். ஸோ பவரான அடி தான் அது. ஆனாலும் வேலைக்கு ஆகலை. நோட் பண்ணானா பேச பார்த்தானா என்னன்னு தெரியல. ஒரு அடிக்கே மயங்கிட்டான். நோட் பண்ணானான்னு கூட தெரியல. யார் நம்மளை அடிச்சிருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இன்னொருத்தன் பாருங்க டிக்கெட் கொடுத்து போய் வேடிக்கை பாடுறான்னு சும்மா இருந்துக்கலாம். அவனை அனுப்பிச்சி விட்டு அந்த ஸ்டேஜ் இருக்குமோ இல்லையோ ஆடியன்ஸ் என்ன போகிறாங்களோன்னு பயமாகுது. இவன் வேற விக் அதை மார்வேஸ்டில் போறாராமா ஐயா. இவனுக்கு அது பார்க்குறதும் வேஸ்ட்டு தான். இல்லை என்ன பார்த்தாலும் ஒரு அடி அடித்து அடிக்க தான் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சரி ஓகே போனாலும் வந்து அந்த மூவிங்லாம் தெரியல. அது தெரிஞ்சுக்கலாம் அங்கே போனேன் எப்படிலாம் அட்டாக் பண்ண வராங்க, அந்த கை எப்படி போகுதெல்லாம் ஹெல்ப் ஆகும் தான் நினச்சேன். ஆனாலும் எதுக்கு நம்ம ஹீரோக்கு அதெல்லாம்? யார் எப்படி இருந்தாலும் ஒரு பஞ்சு போதும், அதே முடிச்சிருவான். ஸோ பார்ப்போம் போயிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறான்னு. இல்லை அவனுக்கு அந்த காசு மேலே ஆசை வந்துச்சு. அவ்வளோ காசு வருதா நமக்கு தேவைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அது போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பாவமா இல்லையாடா அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி என்ன சொல்கிறது. எல்லாருமே வந்து தாத்தா கிட்ட தான் அவனை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவன் ஓடுவான் தாத்தா கிட்டன்னு நினைக்கிறேன். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் இப்போ சைதாவை பற்றி கேட்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட். ஓகே இதெல்லாம் மீடியம் முடிச்சு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.